இந்த திக்பலம் அப்படின்னு அவர் கேட்டார். அதை பேசிட்டு அப்புறம் நம்ம டாபிக் போவோம். திக்பலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திக்கு அப்படின்னா திசைன்னு அர்த்தம். திசை அப்படின்னு அர்த்தம். ஒரு திசையில் ஒரு கிரகம் இருக்கும்போது அதுக்கு பலம் அதிகம். அந்த கிரகம் நீசமாக இருந்தாலோ அஸ்தங்கமாக இருந்தாலோ வக்ரமாக இருந்தாலோ அந்த பலன் அதுக்கு இல்லை. திக்பலம் பெற்ற கிரகம் ஈக்குவல் டு ஆட்சி பலம். அந்த கான்செப்டுக்கு வந்துடும். அப்போ திக்பலம் பெறுகிற போது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ராசி கட்டத்தை ஒரு 12 கட்டத்தை போட்டுக்கோங்களேன். அந்த 12 கட்டத்தில் போடுங்க, 12 கட்டத்தை போட்டுக்கோங்க. எங்கே லக்னம் உதயமாகிறதோ அதுதான் கிழக்கு திசை. எங்கே ஒரு குழந்தை பிறக்கிறதோ அது கிழக்கு திசை. அந்த கிழக்கு திசையிலிருந்து 4வது ராசி வடக்கு திசை, 7வது திசை 7வது ராசி மேற்கு திசை, 10வது ராசி தெற்கு திசை. இதை நம்ம பார்த்துக்கிறணும். இதுதான் திக்குன்னு அர்த்தம். அப்போ லக்னமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல கிழக்கு திசையில் லக்னம் உதயமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அந்த லக்னம் உதயமாகக்கூடிய அந்த இடத்துல அந்த ராசியில் குரு இருந்தாலும், அந்த இடத்துல குரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல திக்பலம். புதன் இருந்தாலும் திக்பலம். இந்த குருவும் புதனும் திக்பலம் பெறுகிறார்கள். 7வது ராசியில் சனி திக்பலம், 4வது ராசியில் சுக்கிரனும் சந்திரனும் திக்பலம், 10வது ராசியில் சூரியனும் செவ்வாயும் திக்பலம். இடையில் ராகு கேது வந்ததுனால ராக 7வது ராசிக்கும் கேதுவை 10வது ராசியும் திக்பலமாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த கிரகங்கள் இங்கே இருக்கும்போது, அந்த திசையில் இருக்கும்போது அது வலிமை பெறுகிறது. அது நீசமாக இருந்தாலும். அப்போ லக்னத்தில் ஒரு கிரகம், இப்போ மகர லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தில் குரு இருந்தால் திக்பலம். அங்கே அவை நீசம் அல்ல என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை ஜோதிட மாமேதைகள் மீனா 1 மீனா 2 என்ற அவங்க ராகவாச்சாரியார் அவர்களும் அவருடைய நண்பர் 2 பேரும் சேர்ந்து திக்பலாவை பற்றி ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஒரு 8 விதிகளும் நிறைய விதிகளையும் பார்த்துருக்காங்க. ஒரு கிரகம் திக்பலம் பெறுவது மட்டுமல்ல, அதிலிருந்து பார்வையின் மூலமாகவோ சேர்க்கையின் மூலமாகவோ இணைவின் மூலமாகவும் திக்பலத்தை பெறுகிறது என்று எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை, ஆற்றல் மிக்க கலை. அதை நம்ம படிக்க படிக்கத்தான் நமக்கு அது புலப்படுகிறது. அதனால் நான் இப்போது ஜோதிடத்தில் 3 பகுதியாக பிரித்து பார்க்க வேண்டும். ஒன்று நாடி ஜோதிடம். லக்னம் இல்லாமல் பார்த்தோம்னா அதுக்கு பேர் நாடி ஜோதிடம்னு அர்த்தம். லக்னம் கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அது பாரம்பரியம், பராசர முறை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நவீன கால ஜோதிடம், அது கேபி முறை. கேபியினுடைய அடுத்த பரிணாமம்தான் கேயு முறை என்று நான் இப்போது அதை நான் நன்கு படித்து அதை நான் படித்து கொண்டிருக்கேன். அதில் நான் பாண்டித்தியம் பெற்றிருக்கிறேன். இந்த கேயு முறையை என் அருமை மாமா இளங்கோ அவர்கள் கண்டுபிடிச்சு எனக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். 27 நட்சத்திரமும் வேலை செய்கிறது. 27 நட்சத்திரமும் வேலை செய்கிறது.
ஒவ்வொரு கிரகமும் பாவத்தையும் கிரகத்தையும் இணைத்து பலன் சொல்ல வேண்டும் அப்படின்னு அதை சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பாரம்பரியத்தில் நம்ம உச்சம் நீசம் பகையெல்லாம் சொல்கிறோமே, அதையும் நாம் இந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய உபநட்சத்திரத்தினுடைய அடுத்த பரிணாமாகிய கேய முறையிலும் சொல்லலாம். துல்லிதம் இருக்கிறது. ஒருத்தர் நம் முன்னால் ஜாதகத்தை நீட்டும் பொழுது அந்ததை வைத்து சரியான ஒரு ஜாதகத்தை கணித்து நாம் பலன் சொன்மையானால் 100க்கு 100 பலன் சொல்லலாம் அப்படிங்கிற முறை தான் அந்த கேய் முறை. ஆனால் எனக்கு இன்றைக்கு நான் இங்கே பேசுவதற்கு கொடுத்தப்பட்ட தலைப்பு என்ன என்றால் ஜாமக்கோல் ஆருடம். ஒவ்வொரு ஜோதிடரும் அவகிட்ட ஒரு பிரசன்னா ஆருட சக்கரம் வேணும். நம்மக்கிட்ட யார் வர்றாங்களோ அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, அவங்களுடைய வந்ததன் நோக்கம் என்ன, அந்த நோக்கம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஜாமக்கோல் ஆருடா. சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஜாமக்கோல் ஆருடத்தில் ஜாம நேரம் ஜாம கிரகத்தை பற்றி சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஜாம நேரம் ஜாமக்கோல் ஜாம அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆருடம். ஐயா, ஜாமக்கோல் ஆருட பிரசன்னா, ஜாமக்கோல் ஆருட பிரசன்னா, நவீன ஜாமக்கோல் ஆருட பிரசன்னா அப்படின்னு தமிழ்நாட்டில் முத்த குரல் கொடுத்தவர் யாருன்னா நான் தான். இந்த ஜெய்பாபா கலைப்பிரியர் தான் நவீன ஜாமக்கோல் ஆருட பிரசன்னா. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு விளக்கம் நான் பல இடத்துல பேசியிருக்கேன். இப்போ நம்ம ஆருடம் அப்படிங்கிறது என்ன, ஜாமம்ங்கிறது நேரம் அப்படின்னு அர்த்தம். ஜாமம்னா காலம்னு. ஆருடம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு காலத்தில் பழைய காலத்துல எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமர்ந்த இடத்தை வைத்து 12 ராசிகளையும் எடுத்து ஆருடமாக பிரித்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஜோதிடக்கடல் வைத்தியநாதன், திருச்சி வைத்தியநாதன் அவர்கள் ஐயா அவர்கள் ஜாமக்கோலில் அப்படி முறை வேண்டாம், 5 நிமிடத்துக்கு ஒரு ஆருடம், 5 நிமிடத்துக்கு ஒரு ஆருடம். ஆருடம் என்பது அதீத பலம். ஆருடம் என்பது மந்திர சக்தி வாய்ந்தது. ஆருடம் என்பது நாம் எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை உணர்கிறோம், என்ன அணிந்திருக்கிறோம், என்ன உணவு உண்டு கொண்டிருக்கிறோம், என்னத்தை சிந்திக்கிறோமோ அதை தெளிவாக சொல்லுகின்ற ஒரு முறைக்கு பேர் ஆருடம். அப்போ ஆருடத்தை எவ்வாறு கணிதம் செய்வது? ஆருடத்தை கணிதம் செய்வதற்கு நமக்கு கடிகாரத்தில் நமக்கு 12 மணி தான் நமக்கு காட்டுது. மணியை விட்டுறணும், நிமிடத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நிமிடம். 12 கட்டத்தை போட்டுக்கோங்க. 12 கட்டத்தை போட்டுக்கிட்டு மேசம் 5 நிமிடம், ரிஷபம் 5 நிமிடம், மிதுனம் 5 நிமிடம் என்று 12 கட்டத்தில் 5 நிமிடத்திற்கு ஆருடம் பயணிக்கும். ஒவ்வொரு கட்டத்திலேயும் 5 நிமிடம் ஆருடம் பயணிக்கும். 5 நிமிடத்துக்கு ஒரு ஆருடம் அப்படிங்கிறது ஒன்று. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம கடிகாரத்தை பார்க்கும்போது நமக்கு இப்படி பார்க்குறோம். பார்த்த உடனே இப்போ என்ன நிமிடம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சொல்லுங்கள், என்ன நிமிடம் ஓடுதுன்னு. மணி நிமிடம் தான் சொல்லுவான். மணியை விட்டுருங்க. 10 மணி 4 நிமிடம். இந்த 4 நிமிடம்னா எங்கே இருக்கும் ஆருடம்? மேசத்தில் இருக்கும். எப்போ 5ன்னு வருதோ அது ரிஷபத்துக்கு போயிடணும். அடுத்த 1ன்னு நொடி ஆரம்பித்தாலே நம்ம எங்கே போயிடணும்? போயிடும். இப்போ ஆருடம் மேசத்தில் இருக்கு. அப்போ ஆருட கணிதம்ங்கிறது
5 முடிஞ்ச உடனே முடிஞ்சிருது அந்த ஆசியே. 5ன்னு ஆரம்பிச்ச உடனே 5 நிமிடம் 1 நொடி ஓடிடும். 1 நொடினாலே அங்கே ஓடி போயிடும். கரெக்டாக ஒரு ட்ரெயின் 5 மணின்னு சொன்ன உடனே 5 நிமிஷம் சொன்னோன்னா அப்படி 5 மணிக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் 5க்கு அடுத்து 1 செகண்ட்னா நம்ம ஏற முடியாது. அப்போ 5 நிமிடம் என்பது ஒரு ராசி கட்டத்தில் 5ன்னு வந்துட்டாலே அது அடுத்த நொடிக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் எங்கே போயிடணும்? ரிஷபத்துக்கு போயிடணும். ஆருடத்தை ரிஷபத்துக்கு போட்டுடணும். நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது 5 நிமிடம் ஒரு ஆருடம். இது ஈஸி தானே? 5 நிமிடத்துக்கு ஒரு ஆருடம். அப்போ ஒரு ரவுண்டு வர்றதுக்கு 1 மணி நேரம், ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்கு 1 மணி நேரம். அப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு வட்டம் ஆருடம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ ஆரோட கணிதம் பார்த்துட்டோம். இப்போ ஆருடம் 5 நிமிஷத்துக்கு ஓடுது இல்லையா? இந்த ஆருடம் 1 டிகிரி நகரணும்னா, இப்போ 6 டிகிரி நகர்ந்தால் 1 நிமிஷம் எடுத்துக்கிறது. 6 டிகிரி நகர்ந்தால் 1 நிமிஷம் எடுத்துக்கிறது. அப்போ 2 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி போகும்? 12. 3 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி போகும்? 4 நிமிஷம்னு சொன்னீங்களே, எத்தனை டிகிரியில் இருக்கும்? அப்போ மேசத்தில் 24 டிகிரியில் ஆருடம் இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறோம். இப்போ புரியுதா? புரிஞ்சிட்டோம். அப்போ அடுத்த செகண்ட் என்னென்னா, ஆருடத்தை பார்த்துட்டோம். ஆருட கணிதத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நமக்கு என்ன தெரியணும்னா, வீதி, சூரிய வீதி. சூரிய வீதினா என்ன அப்படின்னா, சூரியன் இந்த 12 ராசியிலே ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு மாதமாக பயணித்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் வீதின்னு அர்த்தம். சூரியன் பயணிக்கிற இடத்துக்கு பேர் வீதின்னு அர்த்தம். இப்போ வீதி பயணிக்குது. அப்போ எந்த மாதம்? மேசத்திலிருந்து சித்திரை மாதத்துலேருந்து பயணிக்குது இல்லையா? இப்போ என்ன மாதம்? இப்போ என்ன மாதம்? மாசி மாதம். மாசி மாதம். அப்போ எங்கே இருக்கும் சூரியன்? கும்பத்தில் இருக்கும். இப்போ இது புரியுதா? சரி, இன்னைக்கு தமிழ் தேதி எத்தனை? 29. அப்போ இந்த கும்பத்தில் 29வது டிகிரியில் சூரியன் இன்று காலையில் உதயமாய் கொண்டு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? ஒரு நாளைக்கு 1 டிகிரியாக வச்சுக்கோ. 1 டிகிரி கருதுன்னு. அப்போ சூரியன் இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 12 ராசி கட்டம் இருக்கு இல்லையா? இந்த 12 ராசி கட்டத்தை நான் 3ஆக பிரிக்கிறோம். என்ன பிரிக்கிறோம்னா, 12 ராசி கட்டை 3ஆக எப்படி பிரிக்கிறோம்னா, இந்த வீதியை எப்படி பிரிக்கிறோம்னா, நல்லா கவனிங்க. ரிஷபராசி எழுதிக்கங்க. ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்மராசி, மேசவீதி. நல்லா எழுதிக்கணும். ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்மராசி, மேசவீதி. அடுத்து மேசத்துக்கு அடுத்து, மேச வீதிக்கு அடுத்து என்ன வீதி வரும்? மேச வீதிக்கு அடுத்து என்ன வீதினா ரிஷப வீதி. ரிஷப வீதி எந்தெந்த மாதம்னா, ரிஷபங்கிறது புரட்டாசி, ஐப்பசி, புரட்டாசி, ஐப்பசி, பங்குனி, சித்திரை. பங்குனி, சித்திரை, பங்குனி, சித்திரை. அடுத்து மிதுன வீதி. மிதுன வீதி கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. இது என்ன வீதி? மிதுன வீதி. இப்போ சூரியன் எந்த வீதியில் இருக்கு? மிதுன வீதியில் இருக்குன்னு நமக்கு சொல்ல தெரியணும். இப்போ புரிஞ்சுச்சா? பார்த்துட்டோம். ஆருட பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன போக போகிறோம்னா, உதயம். உதயம்னா என்னன்னு பார்க்க. உதயம்னா லக்னம்னு அர்த்தம். ஆருடம்னா ராசின்னு அர்த்தம். இப்போ உதயம்னா என்ன அர்த்தம்னா,
சூரியன் காலையில், இப்போ சூரியன் வந்து தமிழ் மாதத்தில் எந்த டிகிரியில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோமா? எங்கே இருக்காரு? மிதுன கும்பத்தில் இருக்கார். நம்ம பார்த்தது கும்பத்தில், தமிழ் மாதத்தில் என்ன இருக்காரு? கும்பத்தில் எத்தனை டிகிரியில்? 29 டிகிரியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அது எப்போன்னா காலையில் சூரிய உதயமாகும் போது அங்கே இருப்பார். அது வரைக்கும் அது சூரியன். அந்த சூரியனுக்கு அடுத்து அது உதயமாக மாறுறார். 1 டிகிரி நகர்க்க உதயம் எழுதிக்காங்க. உதயம் 1 டிகிரி நடக்க 2 நிமிஷம் எடுத்துக்கொள்கிறார். உதயம் 1 டிகிரி நடக்க 2 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. இப்போ காலையில் சூரிய உதயம் ஒரு டேட் வச்சுக்கிறோமே, சூரிய உதயம் ஏதோ ஒரு டைம் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம 6 மணியே வச்சுக்கிடுவோம். 6 மணிக்கு சூரியன் வந்து எங்கே இருப்பார்? கும்பத்தில் கும்பத்தில் 29 டிகிரியில் இருப்பார். இன்னும் எத்தனை டிகிரி இருக்கா? 1 டிகிரி இருக்குது. எத்தனை நிமிஷம் இருக்கு? அப்போ 6 மணி 2 நிமிஷம் வரைக்கும் எங்கே இருப்பார்? கும்பத்தில் இருப்பார். அப்போ ஒரு ராசிக்கு 1 டிகிரிக்கு 2 நிமிஷம்னா ஒரு ராசிக்கு வந்து 30 டிகிரி 1 மணி நேரம் ஆகுமா? அப்போ 6-2 வரைக்கும் எங்கே இருப்பார்? கும்பத்தில். அப்போ 7-2 வரை எங்கே இருப்பார்? மீனத்தில். அப்போ 8-2 வரை எங்கே இருப்பார்? மேசத்தில். அடுத்து 9-2 வரை எங்கே இருப்பார்? ரிஷபத்தில். 10-2 வரை எங்கே இருப்பார்? மிதுனத்தில். அப்போ இப்போ உதயம் எங்கே இருக்கு? இல்லை, 10-2 வரைக்கும் மிதுனத்தில். இப்போ எங்கே வந்துட்டார்? கடகத்தில். 11-2 வரைக்கும் கடகத்தில் இருப்பார். அப்போ உதயம் இங்கே இப்போ எங்கே இருக்குது? அப்போ 10-2லேருந்து தானே கடகத்துக்குள்ளே வந்திருக்காரு. அப்போ இப்போ மணி நம்ம பார்த்தது என்ன? 10-4 தானே. அப்போ 2 நிமிஷம் தானே உள்ளே போயிருக்காரு. அப்போ உதயம் எத்தனை டிகிரியில் இருப்பார்? 2 நிமிஷம் உள்ளே போயிருக்காருன்னா 1 டிகிரி தான் உள்ளே போயிருக்காரு. எழுதிக்கங்க. உதயம் 2 டிகிரியில் கடகத்தில் இருப்பார். எழுதிட்டோமா? அப்போ மேசத்தில் எத்தனை டிகிரி ஆறுட இருக்கிறதாக எழுதணும்? 4 நிமிஷம் தானே. அப்போ 24 எத்தனை நிமிஷம்? 24 நிமிஷம் எழுதணும்ல. இப்போ என்னென்ன பார்த்துட்டோம்? ஆறுட பார்த்துட்டோம், உதயம் பார்த்துட்டோம். இப்போ கதிப்பு பார்க்கணும். கதாநாயகனாக கதிப்பை பார்க்க போகிறோம். வில்லன் கதாநாயகனில் வில்லன் என்கிற கதிப்பை பார்க்க போகிறோம். 10 ராகுக்கு சமம். 10 ராகு ஈக்குவல் டு கவிப்புக்கு சமம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? கவிப்பினுடைய ரூலை எழுதிக்கங்க. ஆறுடத்திலிருந்து வீதி வரை எண்ணி, ஆறுடத்திலிருந்து வீதி வரை எண்ணி வந்த தொகையை உதயத்திலிருந்து போடணும். இப்போ உதாரணமாக எதை பார்த்துட்டோம்? ஆறுடம் என்ன பார்த்தோம்? மேச ஆறுடம் பார்த்துட்டோம். வீதி என்ன வீதி போடிட்டு இருக்குன்னு பார்த்தோம்? கும்பத்தில் இருந்தா கும்ப வீதி இல்லை, மிதுன வீதி. மிதுனத்தில் ஒரு டிக் அடிச்சுக்கங்க. ராசிக்க இங்கே தனியாக ஒரு கட்டம் போடுங்க பாப்பா. தனியாக ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. 12 கட்டம் போடுங்க. போட்டுட்டு ஆறுடம் அப்படின்னு எழுதி மேசத்தில் ஆறுடம் 24 டிகிரி, சிம்மத்தில் உதயம் 1 டிகிரி. இப்போ மிதுனத்தை ஒரு டிக்கு மேலே அடிச்சுக்கிட்டோம். இப்போ ஆறுடத்திலிருந்து வீதி வரை என்ன எத்தனை வருது? மேசம் ரிஷபம், மேசம் ரிஷபம் மிதுனம். எத்தனை? 9. 3 மேசம். அதனால தான் எழுதணும்ன்றது. நம்ம எழுதலையோ, நம்ம எப்போ மனசில் எழுதிக்கிறோம்னு நினைக்கிறோமோ அது பதிவாகாது. கேட்குறதெல்லாம் இங்கிட்டு போயிடும். பேனாவில் எழுதி பார்த்தோம். நான் வாத்தியாராக இருந்ததுனால ஒரு 30 வருஷமாக வாத்தியாராக இருந்தேன். அதனால் நமக்கு சொல்ல எந்த ஒரு மாணவன் எழுதி கொண்டே இருக்கிறானோ அவன் கேட்குறான் இல்லையோ பின்னாடி எடுத்து பார்ப்பான். அதனால இப்போ என்ன வீதி ஓடிட்டுருக்குன்னு பார்த்தோம். அப்போ 3 ராசி. அப்போ உதயத்திலிருந்து 3 ராசி போடுங்க பார்ப்பான். என்ன உதயம்னு பார்த்தோம்? என்ன உதயம்னு பார்த்தோம்? நல்லா சொல்லுங்கட. என்ன உதயம்னு பார்த்தோம்? என்னங்க சிம்ம உதயம்யா.
சிம்ம உதயம், அதுதான் ஐயா எழுதணுங்கிறது. ஐயா இப்போ மணி எது வரணும் இருந்து சொல்லுங்க. 10:02 வரைக்கும் எங்க, அதாவது 6:02 வரைக்கும் கும்பம், 7:02 வரைக்கும் மீனம், 8:02 வரைக்கும் எது மேஷம். ரைட்டு. அடுத்து சரி, வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்போ தெளிவாகத்தான் இருக்கும். அப்போ கடகத்தில் எத்தனை டிகிரி போயிருக்குன்னு சொல்கிறோம்? 1 டிகிரியும் போயிருக்கோம். அப்போ அந்த கடகத்திலிருந்து 3வது ராசி எது? கன்னியில் கவிப்பு போட்டோமா? இப்போ 6 எந்த டிகிரி போட்டிருக்கோம்? 24 டிகிரி. 30 டிகிரியில் 24 கழிங்க, 6 டிகிரி கவிப்பு. ஐயா, இதை சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு 3 நாள் சொல்லி கொடுத்தாத்தான் புரியும். ஆனால் உங்களை 1 நிமிஷத்துக்குள்ளே புரிய வைக்கிற மாதிரி சொல்லித்தர்றேன். அதனால இதை நீங்கள் பார்த்தோம். இப்போ கவிப்பு ரூலை சொல்கிறேன், எழுதிக்கிறீங்களா? கவிப்பு ரூல், கவிப்பின் விதிமுறைகள், வில்லனுடைய விதிமுறைகள் என்ன? கவிப்பின் கணித முறை எப்படி? கவிப்பது எப்படி? கவிப்பின் ரூல் என்னன்னா, 6 இடத்திலிருந்து வீதி வரை எண்ணி வர வேண்டும். 6 இடத்திலிருந்து வீதி வரை எண்ணணும். எண்ணி வந்த தொகையை, எண்ணிக்கையை உதயத்திலிருந்து போடணும். எண்ணி வந்த தொகையை, எண்ணி வந்த எண்ணிக்கையை. என்னடா எழுத சொல்கிறாரு அப்படின்னு நினச்சல கோவப்பட்டுறாதீங்க. வாத்தியாருடைய வேலை. ஏன்னா காசு செலவழிக்கிறோம், அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வர்றோம், வேலையை விட்டுட்டு வர்றோம், ஏதாவது கிடைக்கணும் இல்லையா? சும்மா வந்து உட்காந்து போகக்கூடாது இல்லையா? அதனால இப்போ போட்டோம். எதாவது போட்டோம்? வீதி வரை எண்ணி வந்த எண்ணிக்கையை உதயத்திலிருந்து போடவும். உதயம் 1லிருந்து போடணும். இது ஒரு முறை. இப்போ போட்டுட்டோம். இன்னொரு முறையும் உண்டு. நம்ம பிள்ளைகளை எப்பயுமே நல்ல கெட்டிக்கார பிள்ளையாக்குறது தான் வாத்தியாருடைய வேலை. 6 இடத்திலிருந்து உதய வரை எண்ணி வீதியிலிருந்து போட்டாலும் சரியாத்தான் வரும். 6 இடத்திலிருந்து எது வரை எண்ணணும்? உதய வரை எண்ணி வீதியிலிருந்து போட்டாலும் சரியாத்தான் வரும். ஆனால் ஏதாவது ஒன்று தரவா கற்றுக்கிட்டவே ஒழுங்காக இருப்பான். பலதை கற்றுக்கிட்டோம்னா பாலா போயிடுவான். சரி, இப்போ நம்ம 6 இடத்தை கற்றுட்டோம். இப்போ ஜாம கிரகத்தை போடணும். ஜாம கிரகம் போடுறது என்னன்னா, இன்னைக்கு 8 ஜாமம் இருக்கு. ஒரு ஜாமம்ங்கிறது 1.5 மணி நேரம். நல்லா கவனிங்க, ஒரு ஜாமம்ங்கிறது 1.5 மணி நேரம். இப்போ 12 கட்டத்தில் மீனம்ங்கிறது முதல் ஜாமம் 6 to 7:30. 2வது ஜாமம் மகரம் 7:30 to 9. தனுசு 9 to 10:30. துலாம் 10:30 to 12. கன்னி 12 to 1:30. கடகம் 1:30 to 3. மிதுனம் 3 to 4:30. மேசம் 4:30 to 6. 8 ஜாமம் வந்துருச்சா? இப்போ இன்றைய கிழமைநாதர் என்ன கிழமையோ அந்த கிழமை இன்னைக்கு யார் நம்ம இன்னைக்கு என்ன கிழமையோ இப்போ என்ன ஜாமம் ஓடுதுன்னு யாராவது சொல்லுங்கள். இப்போ என்ன ஜாமம் ஓடிட்டு இருக்கு ராசா? நல்லா சொல்லுங்கள் ராசா பாப்பா. மகராசனா சொல்லுங்க பாப்பா. இப்போ மணி எத்தனை? எந்த ஜாமத்தில் நம்ம இருக்கோம்? 10:30 ஆகலை. இப்போ எத்தனாவது ஜாமத்தில் இருக்கோம்? 3வது ஜாமம் தனுசு ஜாமத்தில் இருக்குமா? ஆனால் இன்னைக்கு கிழமை யாரு? சனிக்கிழமை. அந்த பக்கம் கீழே ஒரு அடுத்த பேப்பரில் வாங்க, ஜாம கிரக வரிசை. அது நமக்கு தெரியணும்ல. சூரியன், செவ்வாய். சூரியனுக்கு அடுத்து யார் வர்றா? செவ்வாய். செவ்வாய்க்கு அடுத்து யார் வருவா? குரு.
குருக்கு அடுத்து யார் வருவா? புதன். புதனுக்கு அடுத்து யார் வருவா? சுக்கிரன். சுக்கிரனுக்கு அடுத்து யார் வருவா? சனி. சனிக்கு அடுத்து யார் வருவா? சந்திரன். சந்திரனுக்கு அடுத்து பாம்பு. 8 பேர் வந்துட்டாங்களா? இப்போ இது ஞாயிற்றுக்கிழமைக்கு இப்படி எழுதிடலாம். இன்னைக்கு என்ன கிழமை வந்திருக்கு? சனிக்கிழமைனா இது சனிங்கிறதுலேருந்து எண்ணி போடணும். சனியை இன்னைக்கு பாருங்கள், சனியிலிருந்து ஒன்றா வச்சுக்கிறணும். சனியிலேருந்து 1 2ன்னு எழுதணும். இப்போ பாருங்கள், இப்போ ஏற்கனவே ஆறுடம் கவிப்பெல்லாம் போட்டோம் இல்லையா? அங்கே போய் இப்போ எந்த ஜாமத்தில் இருக்கோம்? தனுசு ஜாமத்தில் இருக்குமா? 3வது ஜாமத்தில். அங்கே சனின்னு போடுங்க, வெளியில் போடுங்க, தூக்கி வெளியில் சனின்னு எழுதிக்கங்க. இதை போகிற ரிவர்ஸில் போடணும். அதாவது ஜாமா அப்படிங்கிறது பின்னாடி போகிறது, ஜாதகம்ங்கிறது முன்னாடி போகிறது. அப்போ ரிவர்ஸில் போகிறதுனால சுற்றுறதுனால இப்படி ஒன்று ஒன்றா போகணும். அப்போ சனிக்கு அடுத்த ஜாமம் என்ன வருது? துலா ஜாமம். அங்கே சந்திரன் வந்துடுறாரு. அப்போ கன்னியில் பாம்பு, அப்போ கடகத்தில் சூரியன், அப்போ மிதுனத்தில் செவ்வாய், மேசத்தில் குரு, அதுக்கடுத்து மீனத்தில் புதன், மகரத்தில் சுக்கிரன். முடிஞ்சிச்சான்னு பாருங்க. ஜாமக்கோள் போட்டோமான்னு பாருங்க. போட்டாச்சா? ஒரு ஜாமக்கோள் அடைச்சிட்டோமா? இதுக்கு ஒரு ஆப்பு தேவையா? ஆப்புக்கே ஆப்பு வச்சுட்டோமா இல்லையா? ஆப்புக்கே ஆப்பு வச்சுட்டோம். ஏன்னா நம்ம மனம்தான் பெரிய கணிதம், நம்முடைய கணித முறைதான் பெரியது. நம்ம கணக்கு போட்டோம்னா தப்பாது. இப்போ 10 மணி 4 நிமிடத்துக்கு ஒரு ஆறுடம் போட்டுட்டோம்னா இதை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறதுக்கு பேர் தான் ஜாமக்கோள் ஆறுடம். இதை வச்சு போடுறதுக்கு பேர் ஜாமக்கோள் ஆறுடம். இப்போ உதயம்ங்கிறத 1ன்னு வச்சுக்கிறணும். உதயம்ங்கிறது 1, அதுதான் லக்னம். உதயத்திலிருந்து ஆறுடம் எத்தனாவது இருக்குன்னு பாருங்க. 10வது இடத்துல இருக்கான்னு பாருங்க. உதயத்திலிருந்து ஆறுடம் 10ல் குரு இருக்கான்னு பாருங்க. இருக்கா? சரி. அப்போ இப்படி பலன் சொல்கிறதுக்கு பேர் ஜாமக்கோள் ஆறுடம். அப்போ நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஜாமக்கோள் ஆறுடத்தில் உதயம் போட்டோம், ஆறுடம் போட்டோம், கவிப்பு போட்டோம், ஜாமகிரகம் போட்டோம். ஆனால் இதில் என்னென்ன இருக்கணும்னா, ஜாமக்கோளில் நமக்கு என்னென்ன தேவைன்னா, இந்த 5 விஷயங்கள் நமக்கு தேவை. எது வேணும்? உதயம், ஆருடம், கவிப்பு, ஜாமகிரகா. அதுக்கடுத்து உள்வட்ட கிரகம், கோச்சாரம். உள்வட்ட கிரகம்ங்கிறது கோச்சாரம். அதுக்கடுத்து என்ன தெரியும்னா, ராகுகாலம், யமகண்டம், மாந்தி. ராகுகாலம், யமகண்டம், மாந்தி. இது தெரிஞ்சுன்னா ஒரு முழுமையான ஒரு ஜாமக்கோள் ஆருட பிரசன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இதை வச்சு என்ன ஐயா சொல்ல முடியும்? நம்ம திண்டுக்கல் ஐயா கேட்குறாரு, என் நண்பர், நாங்கள் ரொம்ப ஆழம் பழக்கம், நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம், நாங்கள் படிக்காத இடம் இல்லை, எப்பயுமே ஒன்றாதே உட்காந்துருப்போம். திண்டுக்கல்லில் படித்தோம், மதுரையில் படித்தோம், எங்கெங்கேயோ இன்னும் நம்ம உறவு விடலை. அப்போ அவர் கேட்குறாரு, இதை வச்சு என்ன நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னாரு. எதையும் செய்யலாம். ஜாமக்கோள் ஆறுடத்தை வச்சு எதையும் செய்யலாம். செய்யக்கூடாததை பார்க்கக்கூடாது. எவனுக்காவது தீங்கு வைக்கணும்னா பார்க்கக்கூடாது. எவனாவது கெட்டு போவானான்னு பார்க்கக்கூடாது. கெட்ட விஷயங்களை பார்த்தோமேயானால் நமக்கு அந்த ஜாம கிரகங்கள் நம்மளை கொண்டே விடும். நல்ல விஷயங்களை மட்டும் நாம் பார்த்தோமேயானால் ஜாம கிரகம் நமக்கு துணையாக இருக்கும். ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? ஏன் ஒருத்தர் கோடிக்கணக்கில் செலவழித்து ஒரு தொழில் பண்ணுறாரு, இந்த தொழில் நான் வெற்றி வருவேனா இல்லையா? நான் இந்த தேர்தலில் நிற்கிறேன், ஜெயிப்பேனா தோப்பேனா? இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண போகிறேன், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா?
நான் ஒரு தொழிலை தொடங்க போகிறேன், இந்த தொழில் சிறப்பாக இருக்குமா இருக்குதா, எல்லாத்தையுமே இது என்ன செஞ்சிடும், உடனே காட்டி கொடுத்துரும், நிச்சயமாக சொல்லும். சரி போட்டுடலாமா, ஒரு ஜாமக்கோல் போட்டு பார்த்துடுவோமா, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நச்சனை என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாமா. யாராவது ஒரு கேள்வி கேளுங்க. பணம் எப்பொழுது வரும்? சும்மா மானாங்கனியாக பணம் எப்படி வரும்னு கேட்கக்கூடாது. எதன் மூலமாக, யார் மூலமாக, தொழிலே நமக்கு சிறப்பாக இருக்குமா. கேள்வி என்னன்னா, நம்ம கேள்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கேள்வி எப்பயுமே நச்சன் இருக்கணும். அந்த கேள்வி அது எப்படி இருக்கணும், கரு இருக்க வேண்டும். கேள்வி கேட்கும்போது எப்படி இருக்கணும், கரு இருக்கணும். ஐயா நான் ஜோசியம் படிக்கிறேன், இந்த ஜோசியம் எனக்கு சொச்சைப்பான், அதுதான் கேள்வி. நான் இந்த ஜோதிடம் படிக்கிறேனே, உங்கள் பேர் சொல்லுங்கய்யா. திருப்பதி, நான் இந்த ஜோசியம் படிக்கிறேனே, இந்த ஜாமக்கோள் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்துருமா. இப்போ டைம் பாருங்கள், டயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, டயத்தை போடுங்க. டைம் என்னன்னு பார்க்குறோம். யாராவது ஜாமக்கோள் ஆப்பு வச்சுருக்கீங்களா? போடுங்க பார்ப்போம். 10:26க்கு ஒரு போடுறோம். ஐயா போட போகிறாரு. 10:26 திருப்பதி ஐயா அவர்கள். வயசு எத்தனையா அவங்களுக்கு? 49 வயசு. அவருக்கு ஜோதிடத்துறை என்ன கேள்வி கேட்குறீங்க? ஜோதிடத்துறையில் நான் வெற்றி பெறுவேனா, ஜெயிச்சிருவேனா, எனக்கு ஜோசியம் நல்லா சிறந்த ஜோசியர் ஆகிடுவேனா? நீங்களே சொல்லுங்கள். உதயம் என்னன்னு சொல்லுங்க. இல்லை எழுதிக்கங்க நீங்கள். நான் எனக்கு புரியாத ஆள். ஒரு கட்டம் போடுங்க டக்குன்னு. உதயத்தை சொல்லுங்க பார்ப்போம். மிதுன உதயம். கன்னி ஆருடம். கவிப்பு மீனம். சரி, உதயத்தில் யார் இருக்கான்னு பாருங்க. உதயத்திலே குரு இருக்காரு. சரி, உள்கட்டம் இல்லை, வெளிக்கட்டத்தில். உதயத்தில் செவ்வாய். சரி, உதயத்துக்கு 2ஆம் இடம். கொண்டு வாங்க, நானும் சொல்கிறேன், கொண்டு வாங்க. நான் வாத்தியாரே தப்பாயிடக்கூடாது இல்லையா. சரி, உதயத்துக்கு வெளியில் உதயம் 29 டிகிரி போட்டிருக்காங்க இல்லையா. வெளியே செவ்வாய். செவ்வாய் வெளியே 46 டிகிரியில் போட்டிருக்காங்க. சரி, வெளியில் செவ்வாய். ஆனால் இந்த உதயம் 29 டிகிரின்னா மேசத்திலிருந்து 46 டிகிரி இல்லையா, 46.2ன்னா இந்த செவ்வாய் எங்கே இருக்கும்? ரிஷபத்தில் தான் இருக்கும். அப்போ உதயத்தில் இல்லை. அப்போ உதயத்தில் யார் இருப்பான்னா சூரியன் தான் இருக்குது. உதயத்தில் சூரியன் இருக்குது. சரி, பார்வுடன் 4ல் இருக்குது. சரி, உதயத்தில் அப்போ சூரியன் போட்டுக்கோங்க. உதயத்தில் சூரியன். பாம்பு 3ல் இருக்கும். சந்திரன் 4ல் இருக்கும். இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறாருன்னா, உதயாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்குறோம். இந்த உதயாதிபதி புதன் எங்கே இருக்காரு? உதயாதிபதி புதன் எங்கே இருக்காரு? 316 டிகிரி. 316 டிகிரின்னு எங்கே இருப்பார்? கும்பத்தில் இருப்பார். 316 டிகிரி. கவிப்பு எங்கே இருக்குது? 17 டிகிரி மீனத்தில் இருக்கு. எப்போ கவிப்பு எங்கே இருக்கோ அந்த பாவம் சிறப்படையாது. அப்போ இந்த ஜாதகத்தில் அவர் கேட்டார், நான் ஜோதிடத்தை படிக்கிறேன்னு கேட்டிருக்காரு. ஜோதிடம்னா எத்தனாவது பாவம், ஜோதிடம்னா எந்த கிரகம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஜோதிடம்னா எந்த கிரகம்? புதன். இப்போ புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்க. புதன் எங்கே இருக்காரு? கும்பத்தில் இருக்காரு. கும்பத்தில் இருக்காரு. அப்போ எத்தனாம் இடத்துல இருக்காரு? 9ல் இருக்காரு. அப்போ புதன் நல்லாத்தியா இருக்காரு. சூரியன் 3 கூடையவர் இருக்காரு. 6உடன் 4ஆம் இடத்துல இருக்குது. படிப்பு சம்பந்தமான விஷயங்கள். அப்போ படிப்புக்கு நல்லாத்தான் இருக்குது. படிப்புக்கு நல்லாத்தான் இருக்குது. இப்போ தொழிலாக பார்க்குறீங்களா? தொழில் சுமாராக தான் இருக்குது. தொழில் பார்க்கலன்னு காட்டுது. 10ஆம் பாவத்தில் யார் இருக்கா? கவிப்பு இருக்குது. தொழில் சுமாராக இருக்குது. அதனால் நீங்கள் இதை நன்றாக படிக்க வேண்டும்.
படிச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் தொழிலாக பார்க்கலாம். படிப்பு தான் இருக்குங்கிறத காட்டுது. வெரி குட். சரிதானா? இது சத்தியமாக காட்டும். இதுதான் ஜாமக்கோளாறுடம். நம்ம ஜாமக்கோளாறுடத்தை சத்தியமாக நினைக்கலாம், நிச்சயமாக நினைக்கலாம். நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவில் இது நமக்கு பலனை கொடுக்கும். தொழில் பண்ணலை இல்லை, அதனால அங்கே போகக்கூடாது. கழிப்பு அவர் கேள்வி கேட்டாருன்னா நம்ம போகலாம், கேட்கலை, அதனால் 10ஆம் பக்கத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கேட்டது புதனை பற்றி கேட்டார், புதன் 9ல் இருக்கார். அதே மாதிரி படிப்பை பற்றி கேட்டார், 4லேயே 6 இருக்குது, படிப்பு நல்லாத்தையாக இருக்குது. சூரியனே வர்றாரு, 3 கூட வர்றாரு. முயற்சி நன்றாக இருக்கும், முயற்சி நன்றாக இருக்க வேண்டும், பயிற்சி பெற வேண்டும். நமக்கு அந்த ஜோதிடம் சிறப்படைய செய்யும். இப்போ புரியுதா? ஈஸியாக கற்றுட்டோமா? ஜாமக்கோலை படிச்சிடலாமா? சூப்பராக படிச்சிடலாம். இந்த மாதிரி ஜாமக்கோலை படிச்சிட்டோம்னா வந்தவங்க மனசில் உள்ளது கேட்குற கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்லலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்புக்கு நான் நன்றி பாராட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் பாருங்கள். நம்ம ஜாமக்கோல் ஆர்வடத்தை போல் எந்த ஆர்வடமாக இருந்தாலும் கற்றுக்கலாம். ஆனால் எளிய முறை ஜாமக்கோல் ஆர்வடம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். ஏதாவது அதாவது இதில் 7 தான் எதிர்ப்பு, 7 தான் எதிர்ப்பு. அதனால் 7ஆம் பாவத்தை பாருங்கள். 6ஆம் இடம்ங்கிறது ரோகஸ்தானம், சத்ருஸ்தானம். ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகம் வேற, ஆருட வேற. ஜாதகத்தினுடைய ரூல்ஸ் வேற, இது வேற. ஐயா, இது டெம்பரவரி. இப்போ இது ஜாமக்கோல் எவ்வளோ காலத்துக்கு பழிக்கும்னு கேட்கணும். ஜாமக்கோல் எவ்வளோ காலத்துக்கு பழிக்கும்னு கேட்கணும். இதனுடைய வேலிடிட்டி என்னன்னா யூஸ் அண்ட் த்ரோ தான். இதனுடைய வேலிடிட்டி என்னதுன்னா அப்போ தெரிஞ்சுக்கிறோம். 6 மாத காலம் வரைக்கும் இதுக்கு பவர் இருக்குது. 6 மாதங்கிறது ஒரு சுற்று, ஒரு பட்சம், ஒரு இது இருக்கு இல்லையா? அதாவது சூரியன், உத்ராயணம், தர்ஷனம், அயனம்னு அர்த்தம். அதனால் இதை பார்த்துக்கலாம். அதனால் படிங்க, நன்றாக படிங்கள், சிறப்பாக படிங்கள். நல்ல வாய்ப்பு. அதனால் நன்றி. வாழ்க வளமுடன்.